ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். கிரேப்ஸ் வந்து பிக் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஃபார்முக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து கிரேப்ஸ் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நாங்கள் ஆப்பிள் பிக்கிங் தான் அந்த ஃபார்ம் போயிருந்தோம். அங்கே வந்து வினியார்டு இருக்குன்னு தெரியும். அப்புறம் வந்து ஒயின் எல்லாம் மேக் பண்ணுறாங்கன்னு வெப்சைட்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு கொத்து கொத்தா திராட்சை பழம். ஐயோ, பயங்கர சூப்பராக இருந்தது. எனக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கும்போது இது ப்ளூபெரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் டவுட் இருந்துச்சு. பாருங்களேன், அந்த பழம் வந்து ப்ளூபெரி மாதிரியும் இருக்குது, கிரேப்ஸ் மாதிரியும் இருக்குது இல்லையா. அப்புறம் என்ட்ரன்ஸில் கேட்கும்போது அது வந்து கிரேப்ஸ் வந்து நிறைய இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பியர்ஸ் வந்து இந்த டைமிங்கில் முடிஞ்சிருச்சு. நான் வந்து செப்டம்பரில் வந்திருந்தேன்னா பியர்ஸுமே இருக்குது. ஆனால் நான் பியர்ஸ் ட்ரீ பார்த்தேன், அதில் குட்டி குட்டி பியர்ஸ் இருக்குது. பட் வந்து பெருசாக உள்ளது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து சீசன் இல்லை இப்போது. இங்கே பாருங்கள், கிரேப்ஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். குட்டி குட்டி பிளாக் கிரேப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பன்னீர் கிரேப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம ஊரில் சாப்பிடுவோம் இல்லையா. என்ட்ரன்ஸ்லேயே வந்து கிரேப்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஆப்பிளும் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா எல்லா வகையான ஆப்பிள் ட்ரீயுமே இருக்குது. அதுபோல் கிரேப்ஸுமே எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ப்ளம்ஸ் சீசன் இதான் போல் பயங்கரமாக இருக்குது. இது என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிரேப்ஸ் வந்து அவ்வளோ சரிஞ்சு போய் கிடக்கு. ஒரு சில அந்த க்ரீன் ஆப்பிளுக்கு மட்டும் சீசன் முடிய போது போல். ஒரு சிலதெல்லாம் க்ரீன் கலரில் இருக்குது, ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் லைட் கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கட் பண்ணி விட்டு வளர்த்துட்ருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப வந்து ப்ரைஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் டைம் போனதெல்லாம் என்ட்ரி டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா $12 போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம எவ்வளோ வேணால் கிரேப்ஸு சாப்பிட்டுட்டு நம்ம பறிச்சிக்கலாம். கிரேப்ஸ் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு 1 வீக்காவது வச்சுக்கணும் இல்லையா. அதனால் பெஸ்ட்டாக இருக்கிறதா மட்டும்தான் நம்ம பறிக்கணும். அந்த க்ரீன் கிரேப்ஸில் வந்து ஒரு சில சைடு வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு, ஒரு சில சைடு வந்து சீசன் வந்து கம்மியாக்க போகிறதுனால கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆப்பிள் பிக்கிங், கிரேப்ஸு இதெல்லாமே வந்து பசங்களுக்காக தான். ஸோ அவங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அதை பறிக்கிறதுல. அந்த பழம்லாம் வந்து செடியிலேருந்து அவங்களுக்கு பறிக்கும்போது அதில் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. அதே மாதிரி அந்த ஃபார்மில் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ப்ளே பண்ணுறது அதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டே அவுட் மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கிரேப்ஸ்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி கிரேப்ஸ் கொஞ்சம் பறிச்சிக்கலாம் நம்ம. ஒரு பேஸ்கெட் வந்து $20 இருக்குது, $10 இருக்குது. நாங்கள் வந்து $10 பிக் பண்ணோம். ஆல்ரெடி வந்து ஆப்பிளுக்கு வந்து $20 பே பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஆல்ரெடி $30 ஆயிடுச்சு. அப்புறம் எங்களோட என்ட்ரன்ஸ் மொத்தம் $40 செலவாயிடுச்சு. அது போக நம்ம வந்து ஏதாவது சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துக்கணும். அதுக்கப்புறம் பெட்ரோல் செலவு இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஒரு ஃபார்முக்கு வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகணுன்னா மினிமமாக இவ்வளோ ஆகும். இந்த சைடு ஃபுல்லாகவே கிரேப்ஸ் தான் இருக்குது. ஸோ வந்து நல்ல ஸ்பேஸ் எல்லாம் விட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. நாங்கள் வீக்கெண்டில் தான் வந்து இந்த ஃபார்முக்கு போனோம். பட் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் காலையிலே போயிட்டோம். அதனால் க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. கார் பார்க்கிங்கும் ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் 11 மேலெலாம் பார்த்திங்கன்னா க்ரௌடு வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இங்கே வந்து பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கிறதுனால சிக்கன்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பசங்க விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் கேம்லிங் அதெல்லாம் செட்டாக போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வர்ற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதிலெல்லாம் வந்து ஆள் பிரிஞ்சு இருக்கிறதுனால அப்புறம் ஆப்பிள் சைடு, கிரேப் சைடு, அப்புறம் என்ட்ரன்ஸில், அதுக்கப்புறம் ஒயின் டேஸ்ட் பண்ணுறது அங்கெல்லாம் வந்து நிறைய இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து கூட்டமாக தெரியல, நல்லா இருந்தது. ஒரு சில ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டிராக்டரில் கூப்பிட்டு போவாங்க. ஆப்பிள் ட்ரீ எல்லாம் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும். அப்போ டிராக்டரில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபார்மில் அந்த மாதிரி கிடையாது. நம்ம ஃபுல்லாகவே வாக்கிங்லேயே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஆனால் அந்த இலையெல்லாம் மறைச்சிருக்கு. ஸோ இலையெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தோன்னா அவ்வளோ கிரேப்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா பறிச்சிட்டே இருக்காங்க. சைனாக்காரவங்க நிறைய பேர் வராங்க. இந்த ஃபார்மை ரன் பண்ணுறவங்களும் சைனாக்காரவங்களாக தான் இருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது இந்த பழம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், பேஸ்கெட் ஃபுல்லாக எவ்வளோ வேணால் நம்ம எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. அந்த பேஸ்கெட்டை தாண்டி வந்தால் கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இது வந்து ப்ளம்ஸு. நான் இங்கேயே டேஸ்ட் பண்ணேன், நல்லா இருந்தது. பட் அதில் மேலே வந்து நல்லா தொடச்சிட்டு சாப்பிட்ணும், இல்லைன்னா முள் மாதிரி குத்துது. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. கடையில் வாங்கினோன்னா காஸ்ட்லியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே அவங்க கொடுக்குறாங்க. நம்ம எவ்வளோ வேணால் பறிச்சிட்டு போகலாம். சைனாக்காரவங்க நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த பழம். ஒன்று பறிச்சோம்னா 10-15 கீழே விழுந்துருது. மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பழம் கொட்டி கிடக்கு.
என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறதுக்கும் இங்கே வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் வைக்கல் எல்லாமே வச்சுருக்காங்க. அதுலேயும் நம்ம ஜம்ப் பண்ணி விளாட்லாம். அப்புறம் பசங்க எல்லாமே த்ரூ பண்ணி விளையாடுதுங்க. இந்த பழம் ப்ளம்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்ம ஊர் திராட்சை பழம் செம்மையாக இருக்குது. அப்படியே நம்ம ஊரில் பார்க்குற மாதிரியே இருக்குது. அதே சைஸு, அதே கலரு, அதே டேஸ்ட்டு, செம்மையாக க்ரோ பண்ணியிருக்காங்க. கொத்து கொத்தா அவ்வளோ கிரேப்ஸ், இந்த இடத்த விட்டு போகவே மனசு வரல. ஸோ அவ்வளோ இருந்தது. பேஸ்கெட் ஃபுல்லாக எல்லா பழத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டோம். ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அதுலேயே பழம், காய் எல்லாமே இருக்குது. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து பறிச்சிக்கலாம். பாத்ரூம் வந்து அவைலபிளாக இருக்குது. நமக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். காமன்லேயே வந்து வச்சுருக்காங்க. கிட்ஸ் வந்து இந்த ஃபார்மில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நான் வந்து நிறைய கிட்ஸ் இந்த ஃபார்மில் பார்த்தேன். ஸோ அவ்வளோ பேர் வராங்க. இந்த ஃபார்மில் இந்த எல்லா ஃப்ரூட்ஸையும் வச்சு ஒயின் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அவங்களோட மெயின் ஃபோக்கஸாக இருக்குது. ஸோ நம்ம ஆன்லைனில் கூட நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி மேரேஜ் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஸோ ஒயின் வந்து இங்கேயே வந்து அவங்க வாங்கிக்கலாம். நான் வெப்சைட்டில் இந்த ஃபார்மை பற்றி செக் பண்ணும்போது ப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கல, பட் பியர்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பியர்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்டோடு வந்தேன். பட் வந்து பியர்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. எந்த டைமிங்னு நான் பார்க்காம வந்துட்டேன். மேபி செப்டம்பரில் அவைலபிளாக இருக்கும் போல். குட்டி குட்டி பியர்ஸ் பார்த்தேன், பட் பெருசான பியர்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ நான் அதையும் வந்து பிடுங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ இது கொஞ்சம் காயாக இருந்தது, பட் டேஸ்ட்டு நல்லா இருந்தது. சீசன் முடிஞ்சதுனால முடிஞ்சிச்சு போல். மேபி நெக்ஸ்ட் டைம் செப்டம்பரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் கனடாவில் கிரேப்ஸ் இதில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது, மற்ற பழங்கள்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.